இந்த வரலட்சுமி விரதம் பெண்களுக்கே உரித்தான ஒரு விரதமாக இருந்தாலும் சரி, ஆண்களும் வழிபடலாமா? கண்டிப்பா வழிபடலாம். நல்ல விஷயங்கள செய்வதற்கு நமக்கு ஏன் தயக்கம்? இப்போ வெளிநாடுகள்ல கடல் கடந்து சென்று ஆண்கள் தொழில் செய்றாங்க. குடும்பத்த விட்டு கூட பல பெண்கள் கடல் கடந்து தொழில் செய்றாங்க. எவ்ளோ சம்பாதிச்சாலும் இந்தியாவுக்கு அனுப்புறோம். ஏதோ ஒரு வகையில செலவு இருந்துட்டுருக்கு. கடன் அடையவே இல்ல. அங்கேயும் ஏதோ ஒரு வகையில நம்ம சீட்டாட்டம் போன்ற ஏதோ ஒரு ரேஸு, அதிர்ஷ்டங்க லாட்டரினா ஜாஸ்தி. மலேசியா, சிங்கப்பூர்னா போனீங்கன்னா லாட்டரி டிக்கெட்னா ரொம்ப ஜாஸ்தி. இந்த மாரி இடத்துல அதிகமான சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கடன துடைக்கிறோம். பெரும்பாலுமே லாட்டரி சீட்டு அதெல்லாம் இருக்கும்போது அதிர்ஷ்டலக்ஷ்மி தான். அது இருந்தா தான் எப்போதுமே எல்லாருக்கும் அந்த அதிர்ஷ்டம் வராது. பலமுறை பணத்தை தொலைக்கின்ற அம்சம் தான் இந்த போன்ற சீட்டாட்டம், ரேஸ், குதிரை ஆட்டம் அதெல்லாம். எங்கேயாவது சனீஸ்வர பகவானுடைய இணைவு இருக்கின்ற காலகட்டத்தில தான் இது மாரி துர்க்கிரகங்கள் அந்த நேரம் துர்நேரம் வருகின்ற காலகட்டத்தில நம்மளுடைய புத்தியானது இந்த இந்த பந்தயங்கிற குதிரையில போகும். இந்த மாரி விஷயங்கள நம்ம செல்லும்போது நம்மளே அறியாம அந்த பணமானது நம்மளை கரைத்துவிடும். நம்மளை கண்டு ஓடிவிடும். முடிஞ்ச அளவுக்கு உழைத்தால் தான் உயர்வு கட்டும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் உழைக்கிறோமோ கண்டிப்பா இருக்கும். நல்ல கோடீஸ்வரனா இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. அங்கே அத்தனை கஷ்டம் இருக்கு. மிகப்பெரிய கோடீஸ்வரங்க. சென்னையில பல மருத்துவமனைக்குன்னா தலைவராவனா இருந்தவங்க. கோடிக்கணக்கான சொத்துக்கு உரிமையானவங்க. அவங்க ஒரு கேப்பங்கூழு கொஞ்சூண்டு ஒரு சொம்பு அந்த நீர்க்கஞ்சிய தவிர எத்தனையோ பறக்க முடியாது. எத்தனையோ காலில தங்க கொலுசு போட்டுட்டு இருப்பாங்க. ஆடம்பரமான சொகுசு கார்ல வருவாங்க. அவ்ளோ அல்ட்ரா மாடர்னா கூட அந்த வயசுக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா, அவங்களால இத்துணூண்டு சாப்பாட்டுக்கு மேல ஒரு இட்லி, ரஸ்க் பிஸ்கெட்டுக்கு மேல சாப்பிடவே முடியாது. இவ்ளோ பணம் இருந்து என்ன போகணும்? பிரயோஜனம் ஒண்ணுமே கிடையாது. லக்ஷ்மி கடாட்சம்னு சொன்னா, உடம்பு முழுக்க தங்க நகை, புது பட்டாடைகள், லக்ஸரியஸ் லைஃப்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஆடம்பர காரு அந்த மாரினா மட்டும்தான் செல்வம். செழிப்புன்றது கிடையாது. உடலாலும், உள்ளத்தாலும், மனதாலும் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை எங்க இருக்கோ, அதெல்லாம் செல்வ செழிப்பு. அது போதும். முதல்ல அந்த படிநிலைய நம்ம கடந்து வரணும். அது என் ஆயுள் ஆரோக்கியம் இருக்கணும். நிம்மதியான ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கணும். அந்த நிம்மதியான வாழ்க்கை இருக்கணும்னு சொன்னா, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை தான். அதற்கு தான் இந்த வரலட்சுமி நோன்ப ஒரு அச்சாரமா எடுத்துக்கணும். வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்கும் பொழுது, உங்கள் வீட்டில இருக்க பெண்களுக்கு தான் ரொம்ப முக்கியம். எந்த ஆடவர் பெண்ணை மதிக்கின்றார்களோ, பெண் குழந்தைகளை போஷிக்கிறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். வரலட்சுமி நோன்புல உங்க வீட்ல இருக்க பெண்கள் நீங்க கடந்து கடந்து தொழில் செய்தாலும் சரி, அவங்க இன்முகம் மாறாமல் நல்ல தூய ஆடையை உடுத்து, நீங்க விடிகாலையில பிரம்ம முகூர்த்தத்தும், அதேபோல அந்தி சாய்கிற நேரத்துல கணவன் எங்க இருந்தாலும் நன்றாக இருக்க வேண்டும் என்று அந்த பூஜை அறையில பக்தி ஸ்ரத்தையோட செய்யும் தொழிலே தெய்வம்ன்று என் கணவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நினைத்து நான் இங்கே பூஜை செய்கிறேன் என்று யாரெல்லாம் பூஜை செய்கிறார்களோ அவருடைய கணவன்மார்களுக்கெல்லாம் லக்ஷ்மி கடாட்சம் வரும். நிம்மதியான ஒரு வாழ்க்கை வரும். வரலட்சுமி நோன்பு அப்படின்னாலே அதையே தான் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும், வெள்ளிக்கிழமையும், பஞ்சமி, பௌர்ணமியிலையும் நீங்க கடைபிடிக்கணும். முதல்ல வாசலிலே லக்ஷ்மி. படியேறி லக்ஷ்மி வரணும் அப்படின்னா, வாசக்கால் ரொம்ப சுபிட்சமா இருக்கணும். வாசல்ல மாவள தோரணங்கள் இருக்கணும். மஞ்சள் குங்குமம் பூசி இருக்கணும். ஜவ்வாது சந்தனத்தோடு பன்னீர் கலந்த அந்த வாசனையை அந்த சந்தன குங்குமம் போட்டு, விபூதி இட்டு, மஞ்சள் குங்குமம் இட்டு வாசலே நிறைவா இருக்கணும். முன் வாசல்ல சாணி தெளிச்சு, நான் ஃப்ளாட்டா இருந்தா கூட என் வீட்டுல சாணி இருக்கும். மஞ்சள தெளிச்சு தான் நான் மாடி வீடு டெயில்ஸா இருந்தா கூட மஞ்சள் தெளிச்சு அரிசி மாவு கோலம் குட்டியா போடுவேன். ஏன்னா ரொம்ப போட்டா மாடிப்படி எல்லாம் அரிசி மாவு வழுக்கி விழும். ஆனாலும் ஸ்டிக்கர் கோலம் இட்டாலும் அந்த வாசப்படிக்கட்டு இருக்குல்ல, வாசக்கால் அதுதான் லக்ஷ்மி உள்ள வருகின்ற இடம். அந்த இடத்துல பூக்களால் அரிசி மாவுல தான் கோலம் போடணும். அந்த வாசப்படியில மட்டும் அரிசி மாவால கோலம் போட்டு பூக்களால் அலங்காரம் செய்து பிரம்ம முகூர்த்த நேரத்திலும் சாயங்காலம் அந்தி சாயிற நேரத்திலும் அகல் விளக்கு ஏற்றி இருக்கணும். யார் வீட்டிலெல்லாம் வாசலில் இருக்கின்ற நிலைவாசல் படி ரொம்ப சுபிட்சமா இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இங்கே லக்ஷ்மி தாயாரானவங்க உள்ள வருவாங்க. குலதெய்வம் எங்கே நிறைந்திருக்கிறாரோ அவங்கள தேடி இந்த வரலட்சுமியும் வந்துடுவாங்க. அதற்கடுத்தது
அந்த வரலட்சுமி வரவேற்க நாம மஞ்சள் பூசி நல்ல இன்முகத்துடன் நல்ல எண்ணெய் தடவி வாரி ரொம்ப படர்ந்து தலையை பரட்டி விடாம அழகா தலையை வந்து முன்தலையில வந்து அழகா இருக்கணும். முன்முகம் தான் ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி இருக்கணும். ஈரம் சொட்ட சொட்ட பூஜை நம்ம செய்யக்கூடாது. முடிஞ்ச ஒரு பூவாத ஒரு சின்ன மல்லி வாசனையாவது இத்தூண்டாவது இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எந்த பூஜை செய்தால் ஹோமம் பண்ணா கூட அந்த ஹோமங்களுக்கு பூஜாரிகள் சாஸ்திரிகள் என்ன கொடுக்கணும், முதல்ல அங்கே இருக்கிற சுமங்கலிக்கு ஒரு துண்டு பூ கொடுத்து தலையில் வச்சுக்கணும். அது ஒரு மகாலட்சுமி அம்சம். சுமங்கலியாக இருந்தாலும் கைம்பெண்களாக இருந்தாலும் சரி, முகத்தில் அந்த நின்முகம் இருக்கணும். பரட்ட தலையோட கிழிந்த ஆடையோட அலங்கோலமான ஆடை இல்லாமல் இருந்தாலே அது ஒரு லக்ஷ்மி கடாட்சம். அடுத்தது வீடெல்லாம் நல்ல மஞ்சள் குங்குமம் உப்பு தண்ணி கலந்து வேப்பலையோ நல்ல நறுமணம் வீசுகின்ற அந்த வாசம் பொருந்தி அதில் வீடெல்லாம் சுத்தபத்தமாக துடைத்து மெழுகி இருக்கணும். வியாழக்கிழமை முதல் நாளே வச்சிருக்கணும். வீடு சுத்தமாக இருக்கணும். எங்கெல்லாம் குப்பை கூலங்கள் இல்லாமல், வீடு அழுக்கு துணி அலங்கோலமாக இல்லாமல், எங்கெல்லாம் வீட்டில் சுத்தபத்தமாக இருக்கும் அங்கெல்லாம் சுபிட்சம். குடிசை வீடாக இருந்தாலும் சரி, கோபுரமாக இருந்தாலும் சரி, எங்கே சுத்தம் இருந்தால்தான் சோறு கிடைக்கும். சோறு எப்படி கிடைக்கும்? உழைத்தால்தான் கிடைக்கும். அப்போ சுத்தம் இருந்தால் சோறு கிடைக்கும்னா அந்த சோற்றுக்கு உண்டான உழைப்பை, அதற்கான தொழிலை வரலட்சுமி கொடுப்பாங்க. அதுதான் முக்கிய அம்சம். அதே போல் சின்ன வீடாக இருந்தாலும் சரி, அங்கே உள்ள கருவறையில் மண் விளக்கு அகல் விளக்கு தீபம் இருக்கிறது ரொம்ப, காமாட்சி விளக்கு இருக்கிறது ரொம்ப விஷயம். எப்பொழுதுமே காமாட்சி விளக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் யார் இருப்பாங்க? கஜலட்சுமியோட படம் தான் இருக்கும். கஜலட்சுமி என்பது என்ன? 2 கஜங்கள் இருந்தாலே ராஜயோகம், அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். கஜலட்சுமி யாரெல்லாம் பூஜை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அரசு திருத்தி, அரசு சம்பந்தப்பட்ட தொழில்களில் உயர்வு கிடைக்கும். அந்த காமாட்சி விளக்கில் அழகாக மஞ்சள் குங்குமம் தடவி அலங்காரம் செய்து பூக்களை வைத்து அந்த பூஜை விளக்கேற்றிருக்கணும். இந்த வரலட்சுமி விளக்கு ஏற்றுகிற விளக்கு தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, பஞ்சமி, பௌர்ணமி தொடர்ந்து வாரம் மாதம் தொடர்ந்து அடுத்த வரலட்சுமி வரைக்குள்ள பூஜை பண்ணி பாருங்க. என்ன ஒரு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்குன்றதை நீங்களே உணரலாம். ஒரு முறை வரலட்சுமி தாயார் உள்ள வந்துட்டாங்க, மகாலட்சுமி வந்துட்டாங்க, தொடர்ச்சியாக நம்ம உண்மையான வார்த்தைகள், உழைப்பு இருந்தது, நல்ல உழைப்பு இருந்தது அப்படின்னு சொன்னால், ஏன்னா ஏமாத்துறது கூட அதுக்கு நிறைய உழைக்கணும். அடுத்தவர்களை ஏற்றி ஏமாற்றி பிழைக்காத ஒரு உழைப்பு இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த உழைப்பு எந்த விதத்திலும் தவறு கிடையாது. அப்போ மகாலட்சுமி சுபிட்சத்தோட நம்ம தேடி வருவாங்க. கடன் 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 தான் நிறைய பேர் நம்ம ஏதாவது ஒரு வகையில் கடன் விட்டுட்டே இருக்கோம். ஹவுசிங் லோன் வாங்குவோம், இல்லாட்டி மெடிக்கல் லோன் வாங்குவோம், எஜுகேஷன் லோனு, ஏதாவது ஒரு வகையில் வீடு கட்டுறதுக்கோ கல்விக்காகவோ ஏதாவது மருத்துவக்காக ஏதாவது செலவு இருந்துகிட்டே இருக்கும். இந்த மருத்துவத்துக்கான செலவு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னும் போது அப்போது லக்ஷ்மி கடாட்சம் கரையும். தொடர்ந்து அஷ்டோமன் தேர்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற நல்ல தகவல்கள், மருத்துவ செலவு இல்லாமல் இருக்கணும், அதிகமாக அதில் பணம் விரையாமல் இருக்கணுன்றதுக்கான பதிவாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதே போல் பார்த்தீங்க அதற்கான தெய்வங்கள் வழிபாடும் நம்ம பார்க்க போகிறோம். வீடு கட்டுறோம், ஆனால் வீடு கட்டும்போது கல்யாணம் பண்ணிப்பார் வீடை கட்டிப்பாருன்னுவாங்க. வீடு கட்ட ஆரம்பிப்பாங்க, ஆனால் ஏதோ ஒரு வகையில் தொடர்ச்சியாக அந்த வருமானம் நின்றுடும். அந்த வீடு கட்ட முடியாது, அதை வீடான தலைமை போடாமல் நின்றுடும். அதற்கான அமைப்பும் காரணம் என்ன? ஏன் வீடு கட்டும்போது எதை முக்கியமாக பின்பற்றணும்? கடன் ஏன் அதில் நின்று விடுகின்றது? தொடர்ச்சியாக ஏன் வருமானம் வரல? இதற்கான பதிவுகளை அஷ்டோமன் தடையில பார்க்க போகிறோம். பரணி, கிருத்திகை, திருவாதிரை, ஆயில்யம், மகம், பூரம், சித்திரை, சுவாதி, விசாகம், கேட்டை, பூராடம், பூரட்டாதி, இந்த 12 நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் கடன் கொடுத்தாலும் உங்களுக்கு திருப்பி வராது. இந்த நட்சத்திரத்தில் கடன் வாங்கினாலும் திருப்பி கொடுக்க முடியாது. எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் இந்த நாட்களை நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப நலம்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. அதே போல் கடன் வாங்கிட்டோம் ஆனால் கொடுக்க முடியாது. செவ்வாய்க்கிழமை நிறைய வட்டி கொடுக்குறவங்க பாருங்கள், செவ்வாய்க்கிழமை கொடுத்துருவாங்க.
வட்டி கட்டிகிட்டே இருப்போம். சனிக்கிழமை கொடுத்துருவாங்க, வட்டி கட்டிகிட்டே இருப்போம், வாங்கிடுவோம். ஆனால் நம்மளால் திருப்பி கொடுக்கவே முடியாது. எவ்வளோக்குள்ள நம்ம திருப்பி கொடுக்க முடியாதுன்றதுனால தான் அவங்க அந்த நாட்களை தேர்ந்து கொடுப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அவங்களுக்கு வட்டி கிடச்சிட்டே இருக்கும். அதால் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமையும் தயவு செய்து கடன் வாங்காதீங்க. நாங்கள் நிறைய வாங்கிட்டோம், ஆனால் கடனை கொடுத்து தான் ஆகணும். எப்போ கொடுக்க முடியும்? எப்படி கொடுக்குறதுனா கொஞ்சம் கொஞ்சமாவது கொடுக்கணும். ஒரு மாதத்துக்கு ஒரு வட்டி கொடுக்குறீங்கன்னா இந்த குறிப்பிட்ட நாட்களில் வட்டியை ஒரு 100 200 கொடுத்து ஆரம்பிச்சுட்டா தொடர்ச்சியாக என்ன ஆகும் அப்படின்னா இந்த வட்டியானது அடைய ஆரம்பிக்கும். எப்படி குளிகையில் நல்ல விஷயங்கள் செஞ்சால் வளர்ந்துட்டே இருக்கும்போது குளிகையில் கடன் வாங்கினாலும் கடன் வாங்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான். இந்த மாதிரி கடன் வாங்கினவங்க கடன் அடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அஸ்வினி, அனுஷம் இந்த நட்சத்திரங்களில் நீங்கள் கடனை கொடுத்து பாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை குறிப்பாக பிரதோஷ நாள்களில் நீங்கள் இந்த கடனை கொடுத்து பாருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சஷ்டி இதை கடன் அடைக்கலாம். சதுர்தசி, சதுர்த்தி இந்த காலகட்டத்திலையும் நீங்கள் கடனை அடைக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை குறிப்பாக சனி பிரதோஷம் இந்த காலங்களிலெல்லாம் நீங்கள் கடன் அடைக்கிறதுக்கான நாட்களாக நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இதை தவிர உங்கள் ஜாதக அமைப்புன்னு ஒன்று இருக்கும். உங்களுடைய தினம் தசாபுக்தியோட அமைப்பும் கோச்சார சனீஸ்வர பகவானோட அமைப்பும் நீங்கள் நல்ல ஜோதிடரோட கலந்து ஆலோசித்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் அதற்கான பூஜைகளோ அந்த உங்களுக்கு என்ன நட்சத்திரங்கள் திதிகள் இருக்கின்றதோ அந்த திதி அமைகின்ற காலகட்டத்தில் இதே போல் நான் சொன்னேன் இல்லையா, சதுர்த்தி, சதுர்தசி, அடுத்ததாக சஷ்டி, பிரதோஷம் குறிப்பாக சனி பிரதோஷம் இந்த காலகட்டங்களெல்லாம் நீங்கள் யாருக்கு கடன் கொடுக்கணுமோ எந்த வங்கிக்கு கடன் செலுத்தணுமோ இந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் செலுத்த ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைய ஆரம்பிக்கும். இதெல்லாம் கடன் வாங்கக்கூடாத நாட்கள் செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை. அதே மாதிரி கடன் அடைக்க வேண்டிய கிழமை செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை. அதே மாதிரி பரணி முதல் 12 நட்சத்திரங்கள் சொல்லியிருக்கேன். இந்த நட்சத்திரங்கள் கடனை வாங்கவும் கூடாது, கொடுத்த கடனும் திருப்பி வராது, வாங்கின கடனும் அடைக்க முடியாது. இதெல்லாம் தெளிவாக இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்வாடி கடையிலன்னா நகை வச்சோம் அப்படின்னு சொன்னால் திருப்பியும் அந்த கடன் மேலே கடன் உங்களுக்கு அது எடுக்கவே முடியாத அளவுக்கு வரும். முடிந்த அளவுக்கு வங்கியில் கடன் வைங்க. அப்போ வங்கியில் கடன் வைக்கும்போது அதனோட அமைப்பு வேற. மார்வாடி கிட்ட கடன் வைக்கும்போது அவங்களுக்கு அது தொழில், வட்டி வந்தால் தான் அவங்க பிழைக்க முடியும். அப்போ அதற்கான சூட்சமாக வச்சுருப்பாங்க. அதை நான் சொல்ல விரும்பவில்லை. அப்போது நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். நிறைய பேருக்கு மார்வாடி கடையில் கடன் வைத்தே அவங்களுடைய வாழ்க்கை அழிந்து போயிடும். அதே போல் வட்டி கொடுப்பாங்க. சேடுக்காரங்கன்னா இல்லை, கிராமத்துலேயே நிறைய பெண்களும் சரி ஆண்களும் சரி தன் என்ன சொல்லுது கந்து வட்டி இதெல்லாம் கொடுப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்லா சூட்சமாக தெரியும். அந்த கிழமைகள் அந்த நேரம் பார்த்து தான் கொடுப்பாங்க. நான் சொன்ன மாதிரி செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடனை கொடுக்கலாம். ஆனால் இந்த கிழமைகளில் கடனை வாங்கிடாதீங்க. அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, இந்த 12 நட்சத்திரம் அந்த 12 நட்சத்திர காலகட்டத்திலையும் நீங்கள் முடிந்த அளவுக்கு கடனை வாங்காதீங்க. பெரும்பாலும் நகைகளை நீங்கள் வங்கிகளை வைங்க. அப்போ தான் அது குளிகை காலத்தில் தான் நகைகளை வச்சிடாதீங்க. திருப்பியும் அதை எடுக்க முடியாது. அதே போல் நான் சொன்ன காலகட்டங்களில் அந்த அஸ்வினி, அனுஷம் நட்சத்திரங்கள் இதே மாதிரி சஷ்டி, சனி பிரதோஷம் காலகட்டத்தில் செவ்வாய், சனி பிரதோஷம், ஞாயிறு காலகட்டத்தில் எல்லாம் நீங்கள் கடனை அடைக்க ஆரம்பிங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை எந்த முறையிலும் சரி நீங்கள் யாருக்குமே கடன் கொடுக்காதீங்க, வாங்காதீங்க. ஒரு கல் உப்பு கண்டிப்பாக ஒரு வெள்ளிக்கிழமை தொடர்ச்சியாக கல் உப்பு வாங்கி சுவாமிக்கிட்ட வைங்க. அந்த லக்ஷ்மி கடாட்சமாக சுவாமிக்கிட்ட வைக்கிற கல் உப்பை நீங்கள் சமையலுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்தணுமே தவிர திருஷ்டி சுத்தறதுக்குன்னு உபயோகப்படுத்தக்கூடாது. திருஷ்டி சுத்தறதுக்குன்னு ஞாயிற்றுக்கிழமை வாங்கி வச்சுக்கோங்க. அந்த ஜாடியிலேருந்து திருஷ்டி சுத்தறதுக்கு எடுத்துக்கோங்க. ஆனால் லக்ஷ்மி கடாட்சமாக வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நீங்கள் கல் உப்பு வாங்கினீங்கன்னா
சமையலுக்கு அதை பயன்படுத்தி கொண்டே இருங்க. பெரும்பாலும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டேபிள் சால்ட்டே பயன்படுத்துவாங்க. ஆனால் கல் உப்பு வந்து கரையவே கரையாது. எவ்வளோக்கு எவ்வளோ கல் உப்பை வீட்டுக்குள்ளே சமையலறையில் புழங்குறோமோ, அதை வந்து உபயோகப்படுத்துகிறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ கல் உப்பும் உங்களுக்கு உடலில் இருக்க பல விஷயங்களை, நோய்களை கரைக்கும். அதே மாதிரி கல் உப்பு உங்கள் குறைய குறைய நீங்கள் வாங்கி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வாங்கி வச்சுட்டே இருந்தீங்கன்னா, லக்ஷ்மி கடாட்சமும் உங்களுக்கு நிறையும். கடன் தீரணும், கடன் அடையணுன்றதுக்கான சூட்சமத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். குறிப்பாக வரலட்சுமி விரதத்தை நீங்கள் தயவு செய்து கடைபிடிங்க.